Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற ஒரு டிப்ஸும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் இருந்ததுன்னா செக் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாத்ரூமில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஷவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து நல்லா தண்ணி வந்துட்டுருக்கும். சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வந்து சேர்கிற கால்சியம் வந்து அந்த ஒரு படிமம் மாதிரி ஃபுல்லாகவே படிஞ்சிட்டு தண்ணி வந்து வரதுக்கு அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிக்கும். ஸோ தண்ணி வந்து சரியாக வரவே வராது. அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அங்கங்கே வராமல் இருக்கும். ஸோ இந்த அடைப்பை வந்து நம்ம எப்படி ஈஸியாக வீட்டில் சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் வந்து எடுத்துருக்கிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம்ல பென்னு. ஸோ அந்த பென் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ என்கிட்ட பென் வந்து டக்குன்னு கிடச்சிது. ஸோ அதனால் நான் வந்து பென் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சின்னதாக ஊசி பின்னு அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பெண்ணை நம்ம எங்கெல்லாம் வந்து அந்த ஹோல்ஸ் அடைச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து நம்ம குத்தி விட்டோம் அப்படின்னா அந்த கால்சியம் வந்து ஃபுல்லாகவே பிடிச்சிட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டை எல்லாமே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இது அதாவது தண்ணி வராமல் இருக்கிற ஹோல்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி பெண்ணால் வந்து குத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ அங்கே இருக்கிற அடைப்புகள் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வந்து ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ தண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து வந்துகிட்ருக்கு அப்படின்னு. ஸோ ஃபுல்லாகவே வந்து அதை க்ளீன் பண்ணி நம்ம அந்த அடைப்பு எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஷேர் கொடுங்க. நம்ம இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் வந்து பிசையும் போது எவ்வளோ மாவுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிற அளவு தான் இப்போ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கைப்படாமல் ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாவு பிசைகிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மாவு வந்து எடுத்திருக்கேன். ஒரு பெரிய கப்பில் 1 கப் அளவுக்கு மாவு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து கொட்டிக்கலாம். இப்போ நம்ம மாவு வந்து எந்த பவுலில் எடுத்தோமோ இதே பவுலில் தான் நம்ம தண்ணி வந்து அளக்க போகிறோம். ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் நம்ம வந்து மாவு எடுத்தோம்ல, அதுக்கு அரை கப்புக்கும் கொஞ்சம் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க தண்ணி. எடுத்துகிட்டு அந்த உப்பு எல்லாத்தையும் அந்த தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம எடுத்துருக்கிற மாவை கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து கொடுத்துருங்க. மொத்தமாக ஒரேடியாக கொட்டிடாமல் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாவில் நல்லா அந்த தண்ணி எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து மாவு பிசைகிற நேரமும் வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ ஒரு 5 நிமிஷமே நமக்கு அதிகம்தான். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூன் வச்சே ஃபுல்லாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்ல மாவும் தண்ணியும் வந்து நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கை வச்சு பிசைங்க. ஸோ 1 கப்பு மாவுக்கு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் வந்து தண்ணி குறைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக உங்களுக்கு மாவு வந்து ரெடி ஆகிடும். ஸோ மாவு பிசைகிற டைமும் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி அளவு பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இஞ்சி வந்து நம்ம அரைக்கும் போது அங்கங்கே சின்ன துண்டு வந்து நமக்கு மிக்ஸி கப்பில் அடியில் தங்கிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு 1 கிலோலேருந்து 2 கிலோ இஞ்சியாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து கேரட் துருவுற தட்டு வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சின்ன ஸ்லைஸாக உங்களுக்கு வந்து வந்துடும் இஞ்சி. ஸோ அரைக்கும் போது உங்களுக்கு வந்து சின்ன பீசஸ் வந்து வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் இஞ்சி கட் பண்ணும்போது உங்களுக்கு கை எரிச்சலும் இருக்காது. லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. 10 கிலோ கிட்ட இஞ்சி வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் சீவணும். ஏன்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு வேலையும் முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மீன் குழம்பு, நண்டு குழம்பு இல்லை ஃபிஷ் ஃப்ரைலாம் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒன்றுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்ன பொருட்களை வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக குழம்பு வந்து நல்ல வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம்.
மீன் குழம்புக்கு வந்து லாஸ்ட்டாக நம்ம கொதிச்சுட்டு அடுப்பை விட்டு இறக்கும் போது இந்த மாதிரி ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு இந்த மாதிரி இடிகளில் சேர்த்து ஒன்றும் பாதியுமாக நசுக்கி எடுத்துக்கோங்க. மீன் குழம்புக்கு வந்து கடைசி அந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நசுக்கிட்டு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நல்ல அந்த மாதிரி ஒன்றும் பாதியுமாக நசுக்கிட்டு மீன் குழம்புல சேர்த்துட்டு ஒரு 2 கொதி வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். மீன்லாம் வந்து பொரிக்கும்போது நீங்கள் வந்து கருவேப்பிலை, நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருக்குல்ல, அதை நல்லா கசக்கிருங்க. நம்ம கை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கருவேப்பிலை ஸ்மெல் நல்லா ஹெவியாக வரும். அந்த அளவுக்கு நல்லா கசக்கிட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரையில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த சாறு வந்து எண்ணெயில் இறங்கி மீன் வந்து ஃப்ரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசமாகவும் இருக்கும். நண்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நல்ல முருங்கைக்கீரை இருந்தது அப்படின்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி முருங்கைக்கீரை கிடைக்கல, ஸோ கொஞ்சமாக தான் கிடச்சிது. ஸோ அதுதான் நான் வந்து இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கோங்க. குழம்பு வந்து அடுப்பை விட்டு இறக்குற சமயத்தில் இந்த மாதிரி முருங்கைக்கீரையை அந்த நண்டு குழம்புல வந்து சேர்த்துக்கோங்க. நண்டு வந்து நீங்கள் குழம்பா வச்சாலும் சரி, கிரேவியாக பண்ணாலும் சரி, இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம கமன்னு முருங்கைக்கீரை வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப வாசமாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ட்ரிக் எல்லாமே நீங்கள் வந்து சமைக்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வீட்லேயே வந்து எப்படி உளுந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அந்த உளுந்து மாவு வந்து யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு புட்டு ரெசிப்பியும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புட்டு ரெசிபி போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்காக இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு உளுந்து மாவு புட்டு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பருப்பு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்தாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ புட்டோட கலர் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். நல்ல இந்த மாதிரி கலர் வந்ததுக்கு பிறகு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. அதே 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டும் ஒரே டம்ளரில் அளந்துக்கோங்க. பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி வறுத்து விட்டுருங்க. ரேஷன் பச்சரிசி சேர்க்குறதா இருந்தால் கழுவிட்டு நல்லா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு உடனே சேர்த்து வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பச்சரிசி சேர்த்ததுனால அது ரொம்ப சுத்தமாக இருந்ததுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா ஆறட்டும். அது ஆறுற கேப்பில் இந்த மாதிரி வந்து தேங்காய் ஓடு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி இது தேங்காய் ஓடு வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த தேங்காய் ஓட்டுக்கு நடுவில் வந்து சின்னதாக ஒரே ஒரு ஹோல் நம்ம வந்து போட்டுக்கலாம். வீட்டில் வந்து வளர்கிற பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்களுக்கு கொடுத்துட்டே வாங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறதுனால அவங்களோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதே சமயத்தில் இந்த பீரியட் டைம்லலாம் வர்ற வயிறு வலி எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இடுப்புக்கு, முதுகெலும்பு, அதுக்கப்புறம் வந்து வயிறு வலி, கை கால் வலி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண் குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இது உடம்புக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸி கப்பில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நம்மளோட மிக்ஸி ஜார் வந்து நிறைய பேர் வந்து வீடியோவில் பார்த்துட்டு இது என்ன கம்பெனி மிக்ஸி அப்படின்னு கேட்குறீங்க. போச் கம்பெனி மிக்ஸி. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல நைஸாக வந்து அரைச்சி கொடுக்குது. இப்போ வந்து இந்த நம்ம அரைச்ச மாவு இருக்குது இல்லையா, இந்த மாவு வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா அந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுருங்க. இந்த மாவு வந்து நல்லா ஆறி வரட்டும். இந்த மாவில் வந்து இப்போ கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாவு யூஸ் பண்ணி நம்ம வந்து களி கூட செஞ்சுக்கலாம், உளுந்தங்களி. ஸோ அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து சால்ட்டு சேர்த்தோம் இல்லையா, சேர்த்ததுக்கு அப்புறமா கை பொறுக்கிற சூடில் இருக்கிற சுடுதண்ணி வந்து எடுத்துக்கோங்க. நம்ம சுடுதண்ணி வந்து ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா ரொம்ப வாசமாக இருக்கும். அதே சமயத்தில் மாவு சேர்த்து பிசையும் போது மாவு நல்லா சாஃப்டாகும். ஸோ அதுக்காக பாருங்கள், நல்லா அந்த மாதிரி புட்டோட பாதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. மாவை வந்து இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா கொழுக்கட்டை ஷேப்பில் உங்களுக்கு வந்து பிடிக்க வரும். ஸோ இதுதான் பாதம். இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே வந்து நான் நாட்டு சக்கரை வந்து இந்த புட்டு செய்கிறதுக்காகவே வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உளுந்தம் புட்டு இல்லை உளுந்தங்களி நீங்கள் வந்து செய்யும்போது இந்த மாதிரி நாட்டு சக்கரை வந்து சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற சத்து வந்து உங்களுக்கு டபுளாக கிடைக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி ரெசிப்பியை வந்து செஞ்சு கொடுங்க வீட்டில்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காவோட எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மாவு போட்டுறாதீங்க, ஏன்னா ஹோல்ஸ் இருக்கிறதுனால கீழே வந்து கொட்டிடும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து மாவு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாடு சர்க்கரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காவுக்கு மேலேயே வந்து போட்டு விட போகிறேன். இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த புட்டு வந்து வேகும்போது என்னாகும் அப்படின்னா அந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி புட்டில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும். அதனால் அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம இதை வந்து இப்போ அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு குக்கரில் தண்ணி வந்து வச்சுருக்கேன். விசில் வந்து போடலை, கேஸ் கட் மட்டும் உள்ளே போட்டிருக்கேன். விசில் போடாமல் அந்த விசில் வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆவி வந்து வந்துட்டுருக்கு சூடாக. ஸோ அதுக்கு மேலே நம்ம அந்த ஹோல்ஸ் இருந்ததில்ல தேங்காய் ஓடில் அது வந்து நம்ம நிற்க வச்சிடலாம். நல்லா ஆவி வர்றதுனால நல்லா மெல்ட் ஆகிட்டு வருது பாருங்கள் சர்க்கரை. இப்போ மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற மாவை இந்த மாதிரி புட்டு குழலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு லேயர் தேங்காய் ஒரு லேயர் புட்டு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கல. இதை கடைசியாக வந்து நம்ம கொழுக்கட்டை மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் இதில் வந்து வேக வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து இதுக்குள்ளேயே சர்க்கரை போடுறதுக்கு விருப்பமாக இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். மேலே லாஸ்ட்டாக வந்து தேங்காய் போட்டுட்டு நல்ல ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் கொடுத்துட்டேன். அதை வந்து மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து தேங்காய் உள்ள வச்ச புட்டு வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நல்லா வெந்து கமகமன்னு வாசம் வந்துட்டுருக்கு. இதை நம்ம வந்து எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புட்டுக்குழலை வந்து வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ நம்மளோட தேங்காய் ஓடில் ரெடி பண்ண புட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம புட்டுக்குழலில் ரெடி பண்ண புட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து பின்பக்கமாக ஒரு கரண்டி வச்சு நம்ம தள்ளணும் அப்படின்னா சூப்பராக வந்து அந்த குழா புட்டு நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர்றாங்க அப்படின்னும் போது நல்ல ஹெல்த்தியான இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்ததுன்னா செக் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சர்க்கரையும் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை அப்படியே வந்து நம்ம உடச்சி விட்டுட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை மாதிரி மாவு எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிட்டு கொழுக்கட்டை மாதிரி கூட பிடிச்சி கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கொழுக்கட்டை மாதிரி வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் உங்களை நான் திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.